இந்த சஃபருடைய மாதத்திலே, சஃபருடைய மாதம் இருக்குல்ல, இந்த சஃபருடைய மாதத்திலே கடைசியா ஒரு புதன் வருது, புதன்கிழமை, ஒடுக்கத்து புதன் என்று சொல்வார்கள். அது பேர் என்ன? ஒடுக்கத்து புதன். அந்த புதன்கிழமை அன்று வானத்திலிருந்து, வானிலிருந்து 1,70,000 முசீபத்துகள், பலாய்கள் இந்த பூமிக்கு இறங்குதான். எப்படி கண்டுபிடிச்சிடான் பாருங்க. இந்த பூமிக்கு இறங்குதான். அந்த முசீபத்தை நாம் தடுக்க வேண்டும், அந்த முசீபத்தை நாம் நீக்க வேண்டும் என்று சொன்னால் இவன் ஐடியா கொடுக்குறான். என்னன்னு சொன்னா, அன்றைய தினம் கடல்ல போய் குடிக்கணுமா, அப்படி இல்லையா ஆற்றில போய் முழுக்கு போடணுமா, அதுவும் இல்லையா பச்சை புல் இருக்குல்ல அந்த புல்ல போய் மிதிக்கணுமா. இது மிதிச்சுட்டா எல்லா முசீபத்து போயிடுமா. பாருங்க, இது சிரிக்கிறதா அழுவுதான் தெரியல. எப்படிப்பட்ட வியாக்கியானம், எப்படிப்பட்ட பதிலடி பாருங்க. அந்த முசீபத்தை புல்ல மிதிச்சா போயிடுமா. அன்பானவர்கள், அது மட்டுமல்ல, இதுவும் சொல்வார்கள். மா இலை இருக்குல்ல, மாங்காய் மரத்து இலை இருக்குல்ல, அதிலே சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம் என்று பல தடவை எழுதி அந்த இலையை எடுத்து தன்னுடைய உடம்பிலே தடவி கொண்டால் அல்லது அந்த இலையை நீரிலே கழுவி குடித்தால் எல்லா முசீபத்தும் போயிடுமா, எல்லா முசீபத்தும் போயிடுமா. எங்கடா கண்டுபிடிச்சிங்க? யாரா சொன்னா? அன்பானவர்களே, ஒரு மாற்று மதத்தை அவன் செயல்படலாமா? ஒரு முஸ்லிமாக இருந்து இப்படி செய்யலாமா? இப்படி சிந்திக்கலாமா? எந்த விஷயமாக இருந்தாலும் சரி சகோதரர்களே, அல்லாஹ்வை தாம் அணுக வேண்டுமே தவிர இது போன்ற மூட நம்பிக்கையிலே நாம் இருந்து விட்டால் மிகப்பெரிய தவறு செய்து கொண்டு இருக்கும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் ஹம்தா வ ஷுக்ருல்லாஹி ஷுக்ரன் ஷுக்ரா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن يمسسك الله بضر فلا كاشف له إلا هو وإن يردك بخير فلا راد لفضله يصيب به من يشاء من عباده وهو الغفور الرحيم. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم لا عدوى ولا طيرا ولا هام ولا سفر. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே யூனுஸ் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே 107வது வசனத்திலே சொல்கிறான், وَيَمْسَسْكَ اللَّهُ بِضُرٍّ فَلَا كَاشِفَ لَهُ. அதாவது அல்லாஹ் உமக்கு ஒரு தீங்கை நாடினால் அதை தடுப்பவன் யாரும் கிடையாது. وَيُرِدْكَ بِخَيْرٍ فَلَا رَادَّ لِفَضْلِهِ. அல்லாஹ் ஒரு நன்மையை நாடினால் அதை கொடுப்பவன் யாரும் கிடையாது. யுஸீபு பிஹி மன் யஷாஉ மின் இபாதி. தனது அடியார்களிலே நாடியவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான் என்று திருமறை குர்ஆன் நமக்கு தெளிவாக அழகாக எடுத்து காட்டுகின்றன.
அன்பானவர்களே, இந்த வசனத்துடைய அடிப்படை என்னவென்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, قال رسول الله صلى الله عليه وسلم لا عدوى ولا طيرا ولا عام ولا سفر. அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், தொற்று நோய் என்பது கிடையாது. வலா தியரா, பறவைகளை வைத்து சகுனம் பார்ப்பது கிடையாது. வலா ஹாமா, ஆந்தைகளை வைத்து சகுனம் பார்ப்பது கிடையாது. வலா சஃபரா, சஃபருடைய மாதம் பீடை கிடையாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகாக தெளிவாக எடுத்து காட்டுகின்றார்கள். அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாம் இந்த உலகத்தில் பார்க்கிறோம், அதாவது இந்த சஃபருடைய மாதம் இருக்கிறதே, இஸ்லாமிய மாதத்தின் 2வது மாதமாக இருக்கிறது. சஃபருடைய மாதம் என்பது இஸ்லாமிய மாதங்களிலேயே 2வது மாதமாக இருக்கிறது. இந்த 2வது மாதத்தை முஸ்லிம்களிலே சிலர் இருக்கிறார்கள், என்ன செய்யறாங்கன்னா, அவர்கள் இந்த மாதத்திலே நல்ல காரியங்கள் செய்ய மாட்டாங்க, திருமணம் செய்ய மாட்டார்கள், திருமணம் ஒப்பந்தம் முடிக்க மாட்டாங்க, புது விழா நடத்த மாட்டாங்க. எந்த ஒரு சுப காரியமாக இருந்தாலும் இந்த மாதத்திலே முஸ்லிம்களிலே சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் தொடங்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க, இது இருக்கிறதே, இது பீடை மாதம், இது பீடை பிடித்த மாதமாக இருக்கிறது, சகுனி மாதமாக இருக்கிறது, அதனால் தான் இது போன்ற நல்ல காரியங்களை நாங்கள் செய்வது கிடையாது என்று அவர்கள் சொல்வார்கள். அன்பானவர்களே, ஒரு முஸ்லிமாக இருந்து இப்படி பேசுகிறான், இப்படி செயல்படுகிறான், இப்படி சிந்திக்கிறான் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு பாவம், மிகப்பெரிய ஒரு குற்றம். இஸ்லாம் சொல்கிறது, சஃபருடைய மாதம் சஃபருல் முதஃபர், அது வெற்றிக்குரிய மாதம் என்று. ஆனால் இவனாக இருக்க முஸ்லிமாக இருக்கக்கூடிய சில நபர் இருக்கிறார்களே, அவர்கள் சொல்லுவார்கள், இது பீடை மாதம், பீடை மாதம் என்று. இஸ்லாத்துக்கு எதிராக முரணாக செயல்பட்டால் நம்முடைய ஈமான் நிலையாக இருக்குமா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், சஃபருடைய மாதத்திலே சில நபர்கள் தவறான எண்ணங்கள் கொண்டிருப்பார்கள். சஃபருடைய மாதத்திலே சில சடங்குகளை பார்ப்பார்கள். எப்படிப்பட்ட சடங்குகள் பார்ப்பார் என்றால், அவங்க சொல்லுவாங்க, சஃபருடைய மாதம் இருக்கிறது, இது பீடை மாதமாகும். அதே போல சஃபருடைய மாதம் இருக்கிறது, இந்த மாதத்திலே வானத்திலிருந்து பலா முசீபத்துகள் இறங்குகிறதா. அதே போல சஃபருடைய மாதத்திலே கெட்ட ஜின்கள் அதிகமாக உலாவிக் கொண்டிருக்கும் என்று சொல்வார்கள். அதே போன்று அன்பானவர்களே, சஃபருடைய மாதத்திலே திருமண பந்தம் செய்ய மாட்டார்கள். சஃபருடைய மாதத்திலே எந்த காரியங்களை செய்ய மாட்டார்கள். அதே போன்று தான் அன்பானவர்களே, சஃபருடைய மாதத்திலே முக்கியமான பயணங்கள் செய்ய மாட்டார்கள். கடைகள் திறப்பு விழா செய்ய மாட்டார்கள். கேட்டா சொல்லுவாங்க, இந்த சஃபருடைய மாதம் இருக்கிறது, இது பீடை மாதமாக இருக்கிறது, சகுனி மாதமாக இருக்கிறது, கெட்ட மாதமாக இருக்கிறது, அதனால் தான் இது போன்ற விஷயத்தை நாங்கள் நல்ல காரியங்களை நாங்கள் தொடங்குவது கிடையாது என்று சொல்வார்கள். அன்பானவர்களே, ஒரு முஸ்லிமாக இருந்து இப்படி பேசுவது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய குற்றம், இஸ்லாத்திற்கு எதிரான செயல் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று தான் அன்பானவர்களே, பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஆங்கில புத்தாண்டு இருக்குல்ல, ஆங்கில புத்தாண்டு, அதில் 12 மாதம் இருக்கிறது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இப்படி 12 மாதம் இருக்கிறதா இல்லையா? அதே போன்று தான் அன்பானவர்களே, முஸ்லிம்களுடைய மாதம் கூட 12 மாதம் இருக்கிறது. ஆங்கிலேயர்கள் ஆங்கில புத்தாண்டு 12 மாதம் இருக்கிறது இல்லையா? ஆனால் அன்பானவர்களே,
அவர்களில் யாராவது இந்த ஜனவரி மாதம் பீடை மாதம் என்று சொல்கிறார்களா? பிப்ரவரி மாதம் சகுனி மாதம் என்று சொல்கிறார்களா? மார்ச் மாதம் கெட்ட மாதம் என்று சொல்கிறார்களா? ஆனால் அன்பானவர்களே, நாம் முஸ்லிமாக பிறந்து முஸ்லிம்களாக இருந்து முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக பிறந்து சிறந்த உம்மத்தாக பிறந்து அவருடைய மார்க்கத்தில் இருந்து கொண்டு இஸ்லாமிய மாதத்திலே சஃபருடைய மாதம் சகுனி மாதம் என்று சொல்கிறோமே, சஃபருடைய மாதம் பீடை மாதம் என்று சொல்கிறோமே, எந்த அளவுக்கு கெட்ட செயல் என்று சிந்தித்து பாருங்கள். ஒற்று மாற்று மதத்தவன் ஆங்கில ஆண்டு கூட ஆங்கில 12 மாதங்கள் இருக்கிறது. அந்த 12 மாதத்திலே அவன் எதையும் பீடை மாதம் என்று சொல்வதில்லை. ஆனால் முஸ்லிமாக இருக்கக்கூடிய நாம் சஃபருடைய மாதத்தை பீடை மாதம் என்று சொல்கிறோம். எவ்வளவு பெரிய தவறு, எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒரு முஸ்லிம் இப்படி நினைக்கலாமா? ஒரு முஸ்லிம் இப்படி சிந்திக்கலாமா? எனவே அன்பானவர்களே, கண்டிப்பாக இது கவனத்தில் கொள்ளுங்கள். அதே போன்று தான் அன்பானவர்களே, இந்த தமிழர்கள் இருப்பாங்கல்ல, இந்த தமிழில் எடுத்துக்கொண்டால் 12 மாதங்கள். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆடி மாதம் இருக்குல்ல, ஆடி மாதத்திலே எந்த ஒரு நல்ல காரியம் செய்ய மாட்டாங்க. ஆடி மாதம் எந்த சுப காரியங்களை அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஆனால் அன்பானவர்களே, அவர்கள் மாற்று மதத்தவர்கள். அவர்களுக்கு கொள்கை கோட்பாடு கிடையாது, அவர்களுக்கு மார்க்கம் கிடையாது, அவர்களுக்கு சட்டம் கிடையாது. ஆனால் ஒரு முஸ்லிமாக இருந்து ஒரு முஸ்லிமாக பிறந்து ஒரு முஸ்லிமாக இருக்கிறோம். அன்பானவர்களே, அதே போன்று தான் நாம் 12 மாதம் முஸ்லிமுடைய பாதங்கள் 12 மாதங்கள் இருக்கிறது. அந்த மாதத்திலே சஃபருடைய மாதம் பீடை மாதம், சஃபருடைய மாதம் அந்த சகுனி மாதம், சஃபருடைய மாதம் கெட்ட மாதம் என்று சொன்னால் நமக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம்? நமக்கும் மாற்று மதத்தவனுக்கு என்ன வித்தியாசம்? அவன் ஆடி மாதத்தை கெட்ட மாதம் என்கிறான், ஆடி மாதத்தை பீடை மாதம் என்கிறான். அதே போன்று ஒரு முஸ்லிமாக இருந்து சஃபருடைய மாதத்தை பீடை மாதமாக கருதினால், சகோதரர்களே, ஒரு முஸ்லிமாக இருந்து செயல்பட்டால், ஒரு முஸ்லிமாக இருந்து நினைத்தால், ஒரு முஸ்லிமாக இருந்து இந்த அதாவது இந்த விஷயத்திலே ஆணித்தரமாக இருந்தால் அவன் மிகப்பெரிய தவறு செய்து கொண்டிருக்கிறான், இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தில் அவன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே போன்று அன்பானவர்களை மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த சஃபருடைய மாதம் இருக்குல்ல, அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, இந்த சஃபருடைய மாதம் இருக்கிறதே, சஃபருல் முஸஃபர் என்று சொல்வார்கள். முஸஃபர் என்றால் வெற்றிக்குரிய மாதம், சக்சஸ்ஃபுல் உள்ள மாதம் தான் இந்த சஃபருடைய மாதம். இஸ்லாமிய வரலாறுகளை நாம் எடுத்துக்கொண்டுமையானால் அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்ல மகன் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர் இருக்கிறார்களே, அவர்களுக்கும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களுக்கும் திருமணம், அதான் நிக்கா நடந்ததில்லை, திருமணம் செய்யப்பட்டதே இந்த சஃபருடைய மாதத்தில் தான். சகுனி மாதமாக இருந்தால், கெட்ட மாதமாக இருந்தால் அல்லாஹ்வின் தூதர் செய்ய வைத்திருப்பாங்களா? அதே போல அன்பான மேலும் பாருங்க, இந்த ஹைபர் கோட்டை யூதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேடயமாக இருந்தது. இந்த ஹைபர் கோட்டை இருக்கிறதே, யூதருக்கு மிகப்பெரிய ஒரு கேடயமாக இருந்தது. அந்த அப்பேற்பட்ட ஒரு கோட்டையை கைப்பற்றியது எந்த மாதம் என்று சொன்னால் சஃபருடைய மாதம் தான். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, இப்ப இருக்குல்ல ஈரான், அந்த காலத்தில் மஜூசி நெருப்புணங்கியாக இருந்தார்கள். அந்த காலத்திலேயே ஈரான் கைப்பற்றப்பட்டது, இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டது. அது எந்த மாதம் என்று சொன்னால் அது சஃபருடைய மாதம். அதே போன்று தான் அன்பானவர்களே, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அமர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், உஸ்மான் இப்னு தல்லார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய படை தளபதிகள். இவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை தழுவினார்களே. எந்த மாதம் தெரியுமா? சஃபருடைய மாதம், சஃபருடைய மாதம். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், நுபுவத் கிடைத்து 13 ஆண்டுகள்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வாழ்ந்தார்கள், மக்காவில் இருந்தார்கள். நுபுவத் கிடைத்த பிறகு, நபித்துவம் கிடைத்த பிறகு குஃபார்கள் முஷ்ரிக்கீன்கள் முஸ்லிம்களை அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள், கொலை செய்தார்கள், துன்பத்திற்கு மேல் துன்பம் தந்தார்கள். 13 ஆண்டுகள். அதற்கு பிறகு ஹிஜ்ர செய்து மதீனாவுக்கு வர்றாங்க. 14 ஆண்டு. 14 ஆண்டுக்கு பிறகு காஃபிர்கள் அடித்தால் திருப்பி அடியுங்கள், முஸ்லிம்கள் அடித்தால் திருப்பி அடியுங்கள் என்று யுத்தம் பரலாக்கப்பட்டது. எப்போ தெரியுமா? சஃபருடைய மாதம் தான். இப்படிப்பட்ட புரட்சிகள் நடந்தது தான் இந்த சஃபருடைய மாதம், வெற்றிக்குரிய மாதம். இந்த வெற்றிக்குரிய மாதத்தை முஸ்லிம்களாக சொல்லிக்கொண்டு இது பீடை என்று சொல்கின்றீர்களே, உன்னை என்னவென்று சொல்வது? இப்படி நினைக்கலாமா? ஒரு முஸ்லிமாக இருந்து கொண்டு இப்படி சிந்திக்கலாமா? இப்படி யோசிக்கலாமா? அன்பானவர்களே, சிந்தித்தாலும் சரி, யோசித்தாலும் சரி, அது தவறு, பாவம், குற்றம். அன்பானவர், இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்க. அதே போன்று அன்பானவர்கள் மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த சஃபருடைய மாதத்தை ஏன் பீடை மாதம் சொல்றாங்க தெரியுமா? சஃபருடைய மாதத்தை முஸ்லிம்கள் எல்லாம் முஸ்லிம் கிடையாது, முஸ்லிம்கள் சில இருக்கிறார்கள், சஃபருடைய மாதத்தை பீடை மாதம் என்று சொல்கிறார்கள். அவர்களிடத்தில் காரணம் கேட்டால் அவங்க சொல்றாங்க, என்ன காரணம் சொல்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு சஃபருடைய மாதம் 26ஆம் தேதி நோய்வாய்ப்பட்டார்கள். அந்த நோயின் காரணமாக தொடராக சென்று ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் தேதி வஃபாத் ஆனார்கள். சஃபருடைய மாதத்திலே நோய் வந்துச்சு, சஃபருடைய மாதத்திலே உடம்பு கஷ்டங்கள் ஏற்பட்டது, ரபியுல் மாதத்தில் வஃபாத் ஆனார்கள். அதாவது நோயின் காரணமாகத்தான் அவர்கள் வஃபாத் ஆனார்கள். அதற்காகத்தான் அந்த மாதத்தை நான் சகுனி மாதம் என்று சொல்கிறோம் என்று வியாக்கியானம் சொல்வார்கள். ஆனால் அன்பானவர்களே, அதற்கும் நாம் யோசிப்பதற்கும் இஸ்லாத்தில் எந்த தொடர்பும் கிடையாது. எனவே தான் இப்படிப்பட்ட சிந்தனைகள், இப்படிப்பட்ட யோசனைகள் நாம் செய்வது மிகப்பெரிய ஒரு தவறாக, குற்றமாக இருக்கிறது. இப்படி சிந்திக்க கூடாது. ஏன் என்று சொன்னால், அல்லாஹ் எதை சொல்கிறானோ அதை தான் செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செய்ய சொன்னார்களோ அதை தான் செய்ய வேண்டும். அதற்கு மீறி நாம் செயல்பட்டால் மிகப்பெரிய ஒரு குற்றவாளியாக திகழ்வோம். அன்பானவர்கள், அது மட்டுமல்ல, மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்பானவர்களே, இந்த சஃபருடைய மாதத்திலே, சஃபருடைய மாதம் இருக்குல்ல, இந்த சஃபருடைய மாதத்திலே கடைசியா ஒரு புதன் வருது, புதன்கிழமை. ஒடுக்கத்து புதன் என்று சொல்வார்கள். அது பேர் என்ன? ஒடுக்கத்து புதன். அந்த புதன்கிழமை அன்று வானத்திலிருந்து, வானிலிருந்து 1,70,000 முசீபத்துகள், பலாய்கள் இந்த பூமிக்கு இறங்குதான். எப்படி கண்டுபிடிச்சிடான் பாருங்க. இந்த பூமிக்கு இறங்குதான். அந்த முசீபத்தை நாம் தடுக்க வேண்டும், அந்த முசீபத்தை நாம் நீக்க வேண்டும் என்று சொன்னால் இவன் ஐடியா கொடுக்குறான். என்னன்னு சொன்னா, அன்றைய தினம் கடல்ல போய் குளிக்கணுமா, அப்படி இல்லையா ஆற்றில போய் முழுக்கு போடணுமா, அதுவும் இல்லையா பச்சை புல் இருக்குல்ல அந்த புல்ல போய் மிதிக்கணுமா. இது மிதிச்சுட்டா எல்லா முசீபத்து போயிடுமா. பாருங்க, இது சிரிக்கிறதா அழுவுதான் தெரியல. எப்படிப்பட்ட வியாக்கியான, எப்படிப்பட்ட பதிலடி பாருங்க. அந்த முசீபத்தை புல்ல மிதிச்சா போயிடுமா. அன்பானவர்கள், அது மட்டுமல்ல, இதுவும் சொல்வார்கள். மா இலை இருக்குல்ல, மாங்காய் மரத்து இலை இருக்குல்ல, அதிலே சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம் என்று பல தடவை எழுதி அந்த இலையை எடுத்து தன்னுடைய உடம்பிலே தடவி கொண்டால், அல்லது அந்த இலையை நீரிலே கழுவி குடித்தால் எல்லா முசீபத்தும் போயிடுமா, எல்லா முசீபத்தும் போயிடுமா. எங்கடா கண்டுபிடிச்சிங்க? யாரா சொன்னா? அன்பானவர்களே, ஒரு மாற்று மதத்தை அவன் செயல்படலாமா? ஒரு முஸ்லிமாக இருந்து இப்படி செய்யலாமா? இப்படி சிந்திக்கலாமா? எந்த விஷயமாக இருந்தாலும் சரி சகோதரர்களே, அல்லாஹ்வை தாம் அணுக வேண்டுமே தவிர இது போன்ற மூட நம்பிக்கையிலே நாம் இருந்து விட்டால் மிகப்பெரிய தவறு செய்து கொண்டு இருக்கும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு முஸ்லிம்களுக்கு, முஸ்லிம் இருக்காங்கல்ல, ஒரு முஸ்லிம்களுக்கு நல்ல நாள், நல்ல நேரம்,
எதுவென்று சொன்னால், அன்பானவர்களே, ஒரு முஸ்லிமுக்கு நல்ல நேரம், நல்ல காலம் எதுவென்றால், யௌமுன் ஜமீலுன் யப்தவு மா ஸலாத்தில் ஃபஜ்ர். யார் ஒரு முஸ்லிம் தன்னுடைய நாளை சுபு தொழுகையோடு ஆரம்பிக்கிறாரோ அதுதான் அவனுக்கு நல்ல நாள், அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமுற்ற நாள். அதில் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவன் மீது போர்த்தப்படுகிறது. எப்போதுங்க சுபு தொழுகை கொண்டு ஒரு முஸ்லிம் தன்னுடைய நாளை ஆரம்பித்தால் அது பரக்கத்துடைய நாளாக இருக்கிறது. சுபு தொழாம ஒரு நாளை ஒரு மனிதன் ஆரம்பித்தால், சுபு தொழுகாமல் ஒரு முஸ்லிம் ஒரு நாளை துவங்கினால் அது தான் அவனுக்கு கெட்ட நாள், அது தான் அவனுக்கு பீடை நாள், அது தான் தரித்திரம் நாள். தரித்திரம் சொல்றாங்கல்ல, அது தரித்திரம் அல்ல, இதுதான் தரித்திரம். பீடைன்னு சொல்றாங்கல்ல, அது பீடை அல்ல, இதுதான் பீடை. சகுனின்னு சொல்றாங்கல்ல, அது சகுனி அல்ல, இதுதான் சகுனி. எது சகுனி என்றால், சுபு தொழுகாமல் ஒரு முஸ்லிம் ஒரு நாளை ஆரம்பித்தால் அதுதான் அவனுக்கு கெட்ட நாள், கெட்ட நாள், கெட்ட நாள். இதை தவிர மற்ற விடயங்கள் இனி கெட்ட நாள் என்று சொன்னால் அது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே அன்பானவர்களே, இந்த விஷயத்தை கண்டிப்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அது மட்டும் அன்பானவர்களே, சில மக்களை நாம் பார்ப்போம். எப்படின்னா, அவர் ஒரு வேலைக்காக வெளியே போவார், தன்னுடைய வேலையை நிவர்த்தி செய்வதற்காக வெளியே போவார். வெளியே போன உடனே ஒரு விதவையை பார்த்து விட்டார், அல்லது ஒரு பூனை குறுக்க போயிடுச்சுன்னா, அல்லது வறியவர்களுடைய முகத்தில் முடித்து விட்டால், அல்லது ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை ஏதாவது கேள்விப்பட்டு, இன்னைக்கு போனா நாள் சரியில்லை, இன்னைக்கு போனா வேலைக்கு ஆகாது, இன்னைக்கு போனா வேலை நடக்காது என்று ஒரு மனுஷன் வேலைக்காக போறான். இது போன்ற விஷயங்களை கேள்விப்பட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து விடுகிறான் என்று சொன்னால், அன்பானவர்களே, அவன் இணை வைத்திருக்கிறான், அவன் ஷிர்க் செய்கிறான். ஷிர்கில ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டான். ஏன் என்று சொன்னால், நீ கிளம்பு, எது இருந்து நல்லது இருந்தாலும் கெட்டது இருந்தாலும் அல்லாஹ் உனக்கு தருவான். அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்காமல் இந்த விஷயங்களை கொண்டு, இது செய்து விட்டேன், இப்ப இன்னைக்கு வெளியே போனா இது நடக்காது என்று நினைத்தால் அது பாவம், அது தவறு, குற்றம். இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறார். அன்பானவர்களை மேலும் பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், சில மக்கள்கிட்ட மூட நம்பிக்கை இருக்கும். இன்னும் மூட நம்பிக்கைன்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போனோம்ப்பா, காலையில யாரு மூஞ்சில முடிச்சுன்னு தெரியல, அந்த வேலையா அவ்வளோப்பா. அந்த வீட்டில் பெண் எடுத்தோம்பா, அதுக்கு பிறகு பர்க்கத்தே இல்லப்பா. எனக்கு 3வது குழந்தை 4வது குழந்தை பெண் குழந்தையாக பிறந்து விட்டது, அன்றிலிருந்து முசீபத்து மேல முசீபத். இது பேர் சில முஸ்லிம் நினைக்கிறார்கள். அன்பானவர்களே, இது போன்று யாராவது நினைத்தால், இது போன்று யாராவது சிந்தித்தால், இது போன்ற விஷயத்திலே நீ உறுதி கொண்டால் நீ இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறார். ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவன் இது போன்ற சிந்தனை கண்டிப்பாக வரக்கூடாது. எது நடந்தாலும் அல்லாஹ் எனக்கு தருவான், அல்லாஹ் எனக்கு தருவான். இதுதான் குர்ஆனுடைய வசனம் இருக்கிறது. வையம் சஸ்கல்லாஹு பிதுர்ரின் ஃபலா காஷிஃபலா. அல்லாஹ் உனக்கு நன்மை நாடிட்டா உலகமே சேர்ந்தாலும் அதை யாரும் தடுக்க முடியாது. வை யுரிதுக பிகைரின் ஃபலா ராத்த லிஃபத்லி. அல்லாஹ் உனக்கு, அன்பானவர்களே, அல்லாஹ் நன்மை நாடிட்டா அதை யாரும் தடுக்க முடியாது. அதே போல ஒரு தீமை நாடிட்டால் உலகமே சேர்ந்து அதை தடுக்க நினைச்சால் தடுக்க முடியாது. இப்படிப்பட்ட விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே ஆணித்தரமாக சொல்கிறான். இதை விட்டு இந்த சடங்கு, அந்த சடங்கு, அந்த முசீபத்து, இந்த முசீபத்து, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை என்று சகோதரர்களே சிந்தித்து மண்டையை குழப்பிக் கொள்ளாதீர்கள். எது இருந்தாலும், நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் நாடினால் நடக்கும், இல்லை என்றால் கண்டிப்பா நடக்காது. இந்த உறுதி ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கு வர வேண்டும். அன்பானவர்கள், அது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த சஃபருடைய மாதம் இருக்குல்ல, இந்த சஃபருடைய மாதத்தில் ஒரு இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் சொல்லுவாங்க. எந்த ஹதீஸ் என்று சொன்னால், மன் பஷரனி பி குரூஜி சஃபர், யார் சஃபருடைய மாதம் முடிந்து விட்டது என்று நற்செய்தியை மக்களுக்கு சொல்வார்கள். பீடை மாதத்தை இருந்தோம் இல்லையா, அந்த மாதம் முடிஞ்சு,
என்று சந்தோஷமாக இந்த நற்செய்தியை யார் மக்களுக்கு சொல்வார்களோ பஷர்து பில் ஜன்னா, அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அவர் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்ற ஒரு ஹதீஸை உலா வருவாங்க. ஆனால் அன்பானவர்களே, இது ஹதீஸ் அல்ல, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ், இட்டுக்கட்டப்பட்ட சம்பவம். பாருங்க எப்படி கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. சஃபருடைய மாதம் முடிந்து விட்டது என்று சொன்னால் அவன் சொர்க்கவாதியா? இது நம்புற மாதிரியா இருக்கு? இது ஏத்துக்க முடியுமா? எனவே அன்பானவர்களே, குர்ஆனிலும் ஹதீஸிலும் யாராவது இட்டு கட்டினால் மகாதோ பின்னார், அவர் செல்லக்கூடிய இடம் நரகம், நரகம் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். எனவே அன்பானவர்களே, இந்த சஃபருடைய மாதம் இருக்கிறது, வெற்றிக்குரிய மாதம். இந்த சஃபருடைய மாதத்திலே ஏதாவது பீடை இருக்கிறது, சவுரி இருக்கிறது, முசீபத் இருக்கிறது, பலா இருக்கிறது என்று நினைத்துக்கொண்டு ஒரு முஸ்லிம் நினைத்தால் அது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய குற்றம். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சஃபருடைய மாதத்தை நமக்கு தந்திருக்கிறான், வெற்றியாக நமக்கு தந்திருக்கிறான். எனவே இந்த சஃபருடைய மாதத்திலே நாம் எதை செய்ய வேண்டுமோ, எதை செய்யக்கூடாதோ அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தௌஃபீக் தந்தல்வானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்